தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எபிரேயர் 11வது அதிகாரம் 16வது வசனம். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர்களுடைய தேவன் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு வெட்கப்படுறது இல்லையா. ஆமென். எப்பேற்பட்ட வசனம் பாருங்களேன். இதை தான் இன்றைக்கு தேவன் நமக்கு வாக்காக கொடுத்துருக்கிறாரு. நம்முடைய சுபாவங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் என்னென்ன செயல்கள் செய்கிறோம், நாம் எப்படி அடுத்தவங்க கிட்ட நடந்துக்கிறோம், நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது, மற்றவங்க கிட்ட பேசும்போது என்ன மாதிரியான வார்த்தைகளை நாம் உபயோகிக்கிறோம், இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு தேவன் நம்முடைய தேவன் சொல்லுறதுக்கு வெட்கப்படலைன்னு சொல்லுவாரா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஆமான்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உலகத்தில் உள்ள எல்லாவற்றிலும் மேலானதை விரும்பின ஜனங்களை பார்த்து தான் தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறாரு. நமக்கு எது இந்த உலகத்தில் முக்கியமாக தெரியுது? நீங்கள் மரியாதை எடுத்துக்கோங்க. அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு வசனம் சொல்லுது. தாவீது நீரே என் பங்கு அப்படின்னு சொல்லுகிறான். நாம் என்ன சொல்லுகிறோம்? இந்த உலகத்தில் எதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? உலகத்தில் இருக்கிறோம், உலகத்தில் உள்ளவைகளும் முக்கியம்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதத்தில் உள்ளபடி நாம் அவரை முதன்மைப்படுத்தணும் அப்படின்னா நன்மையும் கிருபையும் நம்மளை நிச்சயமாக தொடரும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றிப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 100 மடங்கு பலன் தருகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் கிரியை செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. அமேன். அப்பா, நீங்கள் எங்களுடைய தேவன்னு சொல்லுகிறதுக்கு வெட்கப்பட போவதில்லை. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை எங்களை வாழ வைங்க ஏசப்பா. அமேன். தாவீது சொன்ன மாதிரி அப்பா, என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நாங்கள் ஒவ்வொருத்தரும் இப்பொழுது சொல்லுகிறோம் அப்பா, நீர் தான்ப்பா எங்களுடைய பங்கு. அமேன். உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் இருக்குதுப்பா, ஆனால் நாங்கள் தெரிந்து கொண்ட நல்ல பங்கு நீ தானையா. அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு உண்மை தெரிந்து கொண்டமைக்கு ஆயுமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீங்க ஏசப்பா. அமேன். உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறீங்க ஏசப்பா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. எங்களை நினைத்திருக்கிற தேவன், எங்களுக்காக மனதுருகிற தேவன் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உம்மை புகழுகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமேன். இந்த உலகத்தில் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன் அப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு யோபு கண்டு கொண்ட மாதிரி அப்பா, என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு அவங்களுடைய மீட்பரை கண்டு கொண்டமைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீட்டெடுக்கிற அப்பா இரட்சகராக நீங்கள் இருக்கிறீங்க இசப்பா. சிலுவையில் அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் சிந்தின ரத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. நீங்கள் எங்களுக்குன்னு திட்டமிட்டு வைத்திருக்கிற நல்ல வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. அப்பா, இப்பொழுது பிரச்சனையின் மத்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆறுதல் செய்கிறீங்க ஏசப்பா. உங்களுடைய கரங்களினால் இந்த பிள்ளைகளை தூக்கி விடுறீங்க ஏசப்பா. வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது முன்னேறுகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. சரீர பலவீனங்கள் மாற்றப்படுகிறமைக்காய் நன்றி செலுத்துகிறேனப்பா. யாரெல்லாம் உடல்ல அப்பா பலவீனத்தோடு இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு அப்பா இப்பொழுதே ஆரோக்கியம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக ஏசப்பா. யாரெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னோடு ஜெபிச்சிட்ருக்காங்களோ அப்பா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நீராக இருக்கிறபடியினால் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்பா நீங்கள் கிரியை செய்யத்தக்க விசுவாசத்தை இப்பொழுது துவக்குங்க ஏசப்பா. சரீர பலவீனங்கள் இப்பொழுது மாற்றப்படுவதாக ஏசப்பா. அமேன். இப்படி தான் இருக்கும். 10 நாள் சளி பிடிச்சதுன்னா இருமல் இருக்கும், தொண்டவலி இருக்கும். இந்த உலக நியதி இப்பொழுது மாற்றப்படுவதாக ஏசப்பா.
வயிறு வலியிலிருந்து அப்பா கேன்சர் வரைக்கும் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தால் கூட இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது பரிபூர்ண சுகம் உண்டாவதாக ஏசப்பா. அமேன். கிட்னி பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, அப்பா ப்ரெஷர், நுரையீரல் பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, அப்பா எல்லா பிரச்சனைகளும் இப்பொழுது மாற்றப்படுவதாக. மரித்தோரிலிருந்து கிறிஸ்துவை எழுப்பினவருடைய ஆவி என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வாசம் செய்வதால் அப்பா இப்பொழுதே அந்த பிள்ளைகளுடைய உறுப்புகளில் நாங்கள் ஜீவனை பேசுகிறோம் அப்பா. சாவுக்கேதுவான சரீரம் சாவாமையை தரித்து கொள்வதாக இயேசப்பா. உம்மோடு அப்பா நாங்கள் ஞானஸ்தானத்தில் மரித்து உயிர் தெழுந்திருக்கிறோம் அப்பா. புதிய சிருஷ்டியாக எங்களை மாற்றியிருக்கிறீங்க ஏசப்பா. இனி என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நீங்கள் பிழைத்திருக்கிறீங்க ஏசப்பா. அப்பா இனி நாங்கள் அல்லப்பா, எங்களுக்குள்ளே நீங்கள் பிழைத்திருக்கிறீங்க ஏசப்பா. நீங்கள் இருக்கக்கூடிய ஆலயமாகி எங்கள் சரீரத்தில் ஒரு குறையும் இருக்க முடியாது. நாங்கள் இப்பொழுது அறிக்கை செய்கிறோம் அப்பா. நீங்கள் வாழுகிற எங்களுடைய சரீரம் குறைகள் இருக்க முடியாது ஏசப்பா. எல்லா உறுப்புகளும் இப்பொழுது சீராகுவதாக. அப்பா சுகர் பிரச்சனையினால் அப்பா இன்சுலின் சுரக்காமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இனி இன்சுலின் தாராளமாக சுரப்பதாக ஏசப்பா. அமேன். எந்த உறுப்பில் பிரச்சனையோ எல்லாம் இப்பொழுது சரியாகட்டும் ஏசப்பா. நடக்க முடியாமல் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எழுந்து நிற்பார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிபூர்ண சுகம் உண்டாவதாக ஏசப்பா. இனி பிழைக்கவே மாட்டாங்கன்னு டாக்டர் சொன்ன அத்தனை ரிப்போர்ட்டும் இப்பொழுது மாற்றப்படுவதாக ஏசப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஏசப்பா. இந்த உலகத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தை தான் இறுதியான வார்த்தை ஏசப்பா. வேறு எந்த மனுஷனும் சொல்லுகிற வார்த்தை இறுதியான வார்த்தை இல்லை ஏசப்பா. நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ரிப்போர்ட் உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோங்கிறது தான் எங்கள் வாழ்க்கையில் பழிக்க போகுது ஏசப்பா. எங்கள் சரீரத்தில் எல்லா பலவீனங்களும் இப்பொழுது மாற்றப்படுகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது பரிபூர்ண சுகம் உண்டாவதாக ஏசப்பா. அமேன். இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்ய மந்திர சேவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றையும் விலக்கி பாதுகாத்தருளுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.